கடலூர் நகரில் போக்குவரத்து சிக்னல்களில் கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. நகரம் முழுவதும் போக்குவரத்து சிக்னல் கம்பங்களில் மாநகராட்சி அனுமதியுடன் பல ஆண்டுகளுக்கு முன்பு விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டன. நாளடைவில் இரும்பு கம்பங்கள் துருப்பிடித்து விளம்பர பதாகைகள் தற்போது வலுவிழந்து காணப்படுகின்றன. சமீபத்தில் அண்ணா பாலம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் விளம்பர பதாகை கீழே விழுந்ததில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஆசிரியர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கடலூர் நகரம் முழுவதும் விளம்பர பதாகைகள் எந்த நேரத்திலும் விழுந்து விபத்தினை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ஒவ்வொரு தடையும் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போர்டு ஆடிக்கிட்டு இருக்கும், காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். அதை டூ வீலரில் போகிறோம், முதல்ல நாங்களாம் தெரிஞ்சால் போனால் அந்த போர்டு ஆடுறத பார்த்துக்கிட்டே இருப்போம், சிக்னலை பார்க்க முடியல. அதனால் அனைத்து பேனர்களையும் அனைத்து விளம்பர தட்டிகளையும் அகற்றிவிட்டு புதியதாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்குது, 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லி அதை திரும்பி ரினியூவல் பண்ணும்போது அதை புதுசாக செய்ய சொல்லணும். தேசிய நெடுஞ்சாலை வைத்திருக்கின்ற பெயர் பலகைகள், ஊரை காட்டுகின்ற கிலோமீட்டரை காட்டுற அந்த பெயர் பலகைகள் பல ஆண்டுகளாக முன்னாடி வைத்தது. அது துருப்பிடித்து எப்போது விழும் என்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சாலையின் இருபுறமும் சாலையின் மையப்பகுதியிலும் அந்த மின் கம்பங்களில் ஒட்டி அந்த சர்க்கியூட்டு கேமரா வச்சுருக்காங்க. அந்த கம்பங்கள்லாம் தேவையில்லாத அந்த கேபிள் ஒயர்கள் மற்ற ஒயர்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அது இந்த மாஞ்சா கயிறு கழுத்தில் மாட்டி இறக்குற மாதிரி அந்த வருமுன் காப்போம் என்று அதையும் தடுக்க வேண்டும். இந்த நிலையில் தந்தி டிவி செய்தியின் எதிரொலியாக கடலூர் மாநகரில் உள்ள அனைத்து டிராபிக் சிக்னல்களில் இருந்தும் விளம்பர பேனர்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இரவோடு இரவாக மாநகராட்சி ஊழியர்கள் விளம்பர பேனர்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து விளம்பர பேனர்கள் அகற்றப்பட உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.